ஏன் சோனி டெய்லியுமே ஒரு க்ரீம் ஆர்டர் போட்டு வச்சுக்கிறீங்க, நீ ஒன்று சந்தியா ஒன்று, அப்படி ஆர்டர் போட்டு அத்தனை ஊடு பூரா ஒரு க்ரீமாவே இருக்குது. டெய்லி ஒன்று எடுத்து எடுத்து பூச்சிக்கிட்டு இப்போ என்ன தான் பண்ணுறீங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. எத்தனை தான் என்ன போட்டு போட்டு வாங்குவீங்கன்னு நானும் பார்க்குறேன். அம்மா அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியுமா? ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு க்ரீமு, அப்புறமேட்டுக்கு குளிச்சுக்கிட்டு பவுடர் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு க்ரீம் போட்டுக்கணும். இது நைட்டு தூங்கும்போது போட்டுக்கிட்டுன்னு வச்சுக்கோ, ஃபேஸ் அப்படி க்ளோவாக இருக்கும். காலையில் முழிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோயேன், என் மூஞ்சி அப்படியே பிரைட்டாக இருக்கும். அதுக்கு தான் இந்த க்ரீமு. ஏன் சோனி நினச்சி க்ரீமை போட்டு அப்புறம் மூஞ்சில் எதனா அலர்ஜி மாதிரி வந்து அப்புறம் கொப்பளை வந்துட போகுது. நல்லா பார்த்துட்டு நல்ல க்ரீமானு விசாரிச்சு வாங்கி போடு. அதைத்தான் சொன்னால் எங்கள் உமா அந்த பிள்ளைங்க வச்சுக்குது. கண்டதெல்லாம் வாங்கி வாங்கி வந்து பாரு, எங்கள் வீட்டில் ஒரே க்ரீமு பவுட்ரு செண்டு பாட்டில் அத்தினி அடிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் 2 பேர்த்தையும் அவ்வளோ மேக்கப்பை தான் வாங்கி வாங்கி வீட்டை நப்பி வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, இப்போ இருக்கிற பிள்ளைங்கள்லாம் அத்தினி தான் வாங்கி போடுறாங்க. என்ன பண்ணுறது? அது சரி, நீங்கள் என்ன தண்ணி போட்டு விட சொல்லிக்கிறீங்களா? ஒரு சத்தம் கேட்குது பைப்பில். இல்லை எங்கள் அப்பா இது கள்ளக்கட்டுக்கு தண்ணி எடுத்து கட்டி விட்டுட்டுருக்குறாங்க. அதெல்லாம் ஒரே கனெக்ஷன் இல்லை, அங்கே மூடிட்டாங்க. ஆனாலும் இந்த சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த சத்தம் கேட்குது. தண்ணி அப்புறமா காட்டுக்கு பாய்ச்சி இப்படி தான் போட்டு விடுவாங்க, பிடிக்கணும். சரி சரிக்கா, நானு தாங்க விரவு கிடக்குதுன்னு சொன்னில்ல, அதான் வந்து கட்டிட்டு போய் அடுப்பு எரிக்காச்சும் ஆகுன்னு எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன். சரி சரி, எடுத்துகிட்டு போய் எறி விடு. நான் எங்கள் முன்னியாச்சும் கூழு காய்ச்சுவேன், பத்தானும் இல்லை, அது சும்மா தான் கிடக்குது. நீயாச்சும் எடுத்துகிட்டு போய் எறி விடு. சரிக்கா, விரவு நல்லா கட்டையாக இருக்குது, நல்லா நின்று எரியுமே. ஏன் நீங்கள் உங்களுக்கு ஆவாதா எறி விடுறதுக்கு? இல்லவுமா, எனக்கு வேணாம். அதெல்லாம் மரம் வெட்டி போட்டோம்ல, அது காஞ்சி போய் கிடக்குது. அப்படியே இருந்தாலும் உளுத்து தான் போவோம். நீயாச்சும் போய் எறி விடு. அக்கா அக்கா, இந்த ஐஸ்கிரீம் எனக்கு பிரிச்சு கூட, ரொம்ப நேரமாக பிரிக்கவே முடியல. ஏடா தம்பி, நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்படி சளி கிளி பிடிச்சிக்கிச்சுன்னா உங்க அம்மா வந்து என்ன திட்டு வாங்குறா? சரின்ட்டு நானும் ஃப்ரிட்ஜில் இருக்கிறத வேற எடுத்து கொடுத்துட்டேன். உமாக்கா, உனக்கு பிரிச்சு கொடுக்கட்டுமா? எனக்கு தெரியலையே சோனி, அவன் சாப்பிடுவானே சாப்பிட மாட்டானு. அவங்க அம்மாவை கேட்டால் தான் தெரியும். சரி, நான் இப்படி உங்க வீட்டுக்கு போறேன்னு சொன்னேன். நானும் வரேன், அந்த அக்காவோட விளையாடுறதுக்குன்னு அழுந்துட்டு ஓடியான்ட்டா, நானும் கூட்டிட்டு வந்துட்டேன். அதெல்லாம் நான் சாப்பிடுவேன், நான் நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிறேன். எங்க அம்மா வாங்கி தருவாங்க, எங்க அப்பாவும் வாங்கி தருவாங்க. நீங்க பிரிச்சு கொடுங்க, எனக்கு சளி எல்லாம் பிடிக்காது. சளி பிடிச்சா நான் எங்க அம்மா சொல்லிக்கிறேன். நானே தான் ஐஸ்கிரீம் வேணும்னு அழுந்து வாங்கி சாப்பிட்டேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். சோனி, நீ அதை அப்படியே அவன்கிட்ட கொடு. அவன் வீட்டுக்கு போய் அவங்க அம்மாட்ட கேட்டு நீ சாப்பிட்டுக்கிட்டோம். நீ பிரிச்சு கொடுத்தா அப்புறம் எதனா உடம்பு சரியில்லாம போயிட போகுது. அவன் அறியாப்பா, அவனுக்கு என்ன தெரியும், அப்படித்தான் கேட்பான். சரிம்மா, இந்த குட்டி பையா நீ இப்படியே வச்சுக்கோ. வீட்டில் போய் உங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு சாப்பிடு, சரியா? ஆமாடா குட்டி பையா, அக்கா சொல்ற மாதிரி நீ வாங்கி கையில வச்சுக்கோ. நான் போகும்போது கூப்பிட்டு போற, சரியா? அப்புறமே சாப்பிட்டுக்கிடுவேன், இப்போ வேண்டாம். அப்புறம் கையிலெல்லாம் அடிச்சுக்குவேன், சட்டையிலேயே அடிச்சுக்குவேன். அத்தை கொஞ்ச நேரத்தில் விரவு பொறுக்கி கட்டிட்டு வந்துடுறேன், 2 பேரும் போகலாம். நீ வாங்கி வச்சுக்கோ. அதெல்லாம் முடியாது, எனக்கு இப்பயே தான் நான் சாப்பிடுவேன். நீங்கள் பிரித்து கொடுங்க. தம்பி, அத்தை சொல்கிறல வாங்கி வச்சுக்க. வீட்டில் போய் தான் சாப்பிடணும். அப்புறமா எங்கே கூப்பிட்டு போனீங்கன்னா நான் போகிற பக்கம் கூட்டிகிட்டு வர மாட்டேன் சொல்லிட்டேன். சரி அத்தை, சரி அக்கா கொடுங்க, நான் கையில் வச்சுக்கிடுறேன். நல்ல குட்டி பையனாக இருக்கானே, சொல்கிற பேச்சு அப்படியே கேட்குறான். க்யூட் பாய், நீ வீட்டில் போய் சாப்பிடு, சரியாடா? சரிக்கா. சரி சோனி, அங்கேயே மாசம் உட்காந்துட்டுக்காம எந்திரிச்சுங்க வா. அந்த பானையெல்லாம் கழுவி உள்ளெல்லாம் பாசம் முடிச்சு போய் கிடக்கு. உங்கள் அப்பா தண்ணி போட்டு விட்டாங்க, அப்புறம் நப்பி வைக்கணும். கிணத்தண்ணிக்கு அதுக்கும் பாசம் பாரு சடை பிடிச்சி போய் கிடக்கு. அது ஒரு தேங்காய் நார் எடுத்து போட்டு நல்லா சுத்தமாக கழுவி கீழே ஊற்று பார்க்கலாம். அம்மா, அந்த வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன். நீ சும்மா தான் நின்றுக்கிற. நீ கழுவி வை, அப்போ தண்ணி போடுறதுக்கப்புறம் நான் வேணா பிடிச்சி நப்புறேன். ஆமாம்மா, இன்ன வரைக்கும் நீ தானே மாட்டுக்கு பில்லு பிடிங்கிட்டு ஆட்டை பிடிச்சி கட்டிவிட்டு மாட்டுக்கு தண்ணி காட்டிவிட்டு இப்போ தான் வந்து சோப்பான்னு நிற்கிறேன். சும்மா நின்றுட்டுக்கிறேன்னு நீயும் மனச்சார சொல்கிற பாரு. இப்போ சுத்தமாக கழுவி வைக்கல, நீ பேச்சு வாங்கிக்குவேன் என்கிட்ட. அம்மா, வேற எந்த வேலை வேணாலும் சொல்லுமா. அந்த பாசம்லாம் அதை பார்த்தாவே எனக்கு பிடிக்கல. அது ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்குதுமா. அது இல்லாமல் கையில் அப்படியே மாட்டிக்கிட்டு தெரியுமா. நீ அதை கழுவி மட்டும் வையே. நான் அப்புறமா தண்ணி பிடிச்சி நப்பிட்டு நீ வேற எந்த வேலை வச்சாலும் செய்கிறேன். ப்ளீஸ்மா, எனக்கு இந்த வேலை வேணாம். நான் போய் உனக்கு தேங்காய் நார் வேணா எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். சரியா? நீயே கழுவி விட்டுருமா, ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா.